சென்னை காசிமேட்டில் மீன்களை வாங்க அசைவ பிரியர்கள் குவிந்ததால் காசிமேடு பகுதி திருவிழா போல காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கர்ணன் வழங்க கேட்கலாம். கர்ணன், சென்னை காசிமேட்டில் மீன்கள் விலை குறித்தும் விற்பனை குறித்த விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னை காசிமேட்டில் மீன்களை வாங்க மீன் அசைப்பிரி குவிந்ததால் சென்னை காசிமேடு திருவிழா போல காணப்படுகிறது. மேலும் மீன்பிடி தடை காலம் முடிந்த மொத்த விற்பனை செய்யும் விற்பனையாளர்கள், சில்லறை விற்பனையாளர்கள், சுற்றுவட்டார பகுதியில் வசிக்கும் மீன் அசைப்பிரியர்களும் பொதுமக்களும் நீண்ட நாட்களுக்கு பிறகு களை கட்டிய காசிமேடு என்று கூறலாம். மீன்பிடி தடை காலம் முடிந்து ஆழ்கடலுக்கு பிடிக்க மீன் சென்ற மீனவர்களுக்கு மொத்த விசைப்படகுகளும் அதிகாலை திரும்பிய நிலையில் சிறிய வகை மீன்களின் வரத்து அதிகமாக காணப்படுகிறது. மேலும் சிறிய வகை மீன் என்பதால் மீன்கள் விற்க முடியாமல் மீன்கள் தேக்கம் அடைந்துள்ளது. மேலும் சென்னை காசிமேட்டில் 61 நாட்கள் மீன்பிடி தடை காலம் முடிந்து வரும். இந்த நிலை இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதிகாலை விசைப்படகுகள் மற்றும் பைபர் படகுகளில் இருந்து பிடித்து வரப்படும் மீன்களை அதிகாலை முதலே காசிமேட்டிலிருந்து புதிய ஏலக்கூடத்திலிருந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 2 மாதங்களுக்கு பிறகு இந்த வாரம் பெரிய வகை மீன்கள் வரத்து அதிகமாக வரும் என்று எதிர்பார்த்த நிலையில் சிறிய வகையான மீன்களான வௌவால், சீலா, பால்சுறா, சங்கரா, யாரால், நண்டு, நெத்திலி மீன் போன்றவை அதிகமாக காணப்படுகிறது. இதனால் பெரிய வகை மீன்களின் வஞ்சிரம், திருகை, கொடுவா உள்ளிட்ட பெரிய வகை மீன்களின் விலை அதிகமாக காணப்படுகிறது. இதனால் மீன் ஆசிரியர்கள் மீன்கள் சிறிய வகை மீன்களை வாங்கி செல்கின்றனர். மேலும் இதே போன்ற சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மீன் மார்க்கெட் பகுதியில் விற்பனை செய்வதற்கு தேவையான மீன்களை வாங்க கூட கூடையாக வாங்கி செல்கின்றனர். மேலும் மீன்களின் ஏற்பட்டில் வஞ்சிரம் 1200 முதல் 1300, கொடுவா 100 முதல் 900 வரை, சிறுகை 700 ரூபாய், சீலா 400 முதல் 500, சங்கரா 1 கிலோ 400 முதல் 500, பாறை 600 முதல் 700, இறால் 300 முதல் 400 1 கிலோ, நண்டு 1 கிலோ 300 முதல் 400, நெத்திலி 200 முதல் 250. மேலும் கடந்த வார காட்டிலும் இந்த வாரம் அதிக அளவு விசைப்படகு கரை திரும்புவதால் மீன்களின் விலை சற்று கழிச்சது. இந்த கடலுக்கு சென்று வந்திருக்கக்கூடிய மீனவர்கள் அதிகப்படியான மீன்களுடன் வந்திருக்கின்றனர். அதே நேரத்தில் மீன்களின் விலையும் அதிகமாக இருக்கிறது. வாங்குவோர் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் இது குறித்த விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கர்ணன்.